வெல்கம் டு சிகே ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டு நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா 5 இன்ச்சு 5 இன்ச்சு கேப் தெரியணுன்றதுக்கோசம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயும் கீழே மார்க் பண்ணேன். இது மார்க்கரில் இது பண்ணனால ஒரு கோடு போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஒரு 5 இன்ச்சு 5 இன்ச்சு மார்க் பண்ணி போட பழகிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீ ஹேண்டாகவே போடலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லைன்லேருந்து தெரியுதா, கீழே இருக்க லைன்லேருந்து கிராஸாக இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 5 இன்ச்சு 5 சென்டிமீட்டர், அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். அந்த இடத்துல குத்தி சின்ன லாக் கொண்டு போடுறோம். மறுபடியும் ரிட்டன் வரையில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இது நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் கிராஸாக போட போகிறோம். இப்போ இதை போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இதை வந்து அப்படியே இந்த பக்கம் தெரியுதா, இந்த செயினை ஸ்டார்டிங்கில் ஒட்டினப்பில் இந்த இடத்துல அப்படியே கீழே வரையில் கிராஸாக கொண்டு வந்து இந்த செயினுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு போட்ட 2வது செயினுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸாக போய் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு, ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு வர போகிறீங்க. இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி த்ரெட்டு வரலன்ட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க, கொஞ்சம் நார்மலாகவே இழுங்க. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்திருக்கேன். கீழே வரையில் ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷன், மேலே போகையில் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி செயின் போடையில் அடியில் வந்து த்ரெட் வந்து இழுக்கிறோம்ல, இழுக்கையில் அந்த த்ரெட் வந்து டைட்டாக பிடிக்குது. அது டைட்டாக பிடிக்கையில் நீங்கள் ரொம்ப சண்டை போட்டு இழுக்க வேணாம். லேசாக கொஞ்சம் லூஸ் விட்டு அதுக்கப்புறம் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஓகேவா? ஏன்னா சில்க் த்ரெட்டுன்றதுனால கட் ஆகிடும். கிளாஸ் பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்துச்சா, இந்த எட்ஜஸ்ஸு இந்த சைடு இருக்கிற இதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். இந்த சென்டரில் இந்த மாதிரி வர்றது வந்து
உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை லுக் தரும். அதனால தான் இதுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு பேர். ஓகேவா? மறுபடியும் கவனிங்க. நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேவா? ஆப்போசிட் டைரெக்ஷன் அந்த 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் செயின் குத்தி எடுக்கிறேன். ஒரு குட்டி லாக் போடுறேன். அப்படியே வரையில் இந்த பக்கம். ஓகேவா? குத்துன செயின் மேலேயே குத்தக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் குத்தணும். அப்படியே மேலே போகையில் அதுக்கு நம்ம ரைட் லெஃப்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ப்ளவுஸில் நெக் டிசைனுக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க. ஒரு ஃப்ளவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரவுண்டில் ஒரு ஃபில்லிங்கை கொடுத்துட்டு அதை சுற்றி இருக்கிற இதழ்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் கொடுத்து ஃபில்லிங் பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த குட்டி லாக் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் வர இடம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கேப் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கேப் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு எப்படி போகிறேன்னு தெரியணுன்றதுக்கோசம் தான் நான் வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு காட்டிகிட்ருக்கேன். அப்படி உங்களுக்கு நான் பேசுகிறது புரியலாட்டி மியூட்டில் போட்டு நான் என்ன செய்கிறேன்றதை கவனிங்க. மேலே போகையில் ஆப்போசிட் ஒரு குட்டி லாக், கீழே வரையில் அதே மாதிரி ஆப்போசிட் ஒரு குட்டி லாக்கு. சில்க் த்ரெட்டு போடுறதுனால அடியில் டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க. த்ரெட்டு கட் ஆகும், இல்லை திரையாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு இந்த எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல வரையில் அந்த அந்த இதுவும் ஜாயிண்ட் ஆன மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேவா?
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் ஆரம்பத்துலேருந்தே எப்படி சொல்கிறது, பேசிக் ஸ்டாண்ட் எப்படி சுற்றுறது, இந்த பேசிக்லேருந்து சின்ன சின்ன விஷயமும் இது பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் இங்கே எண்ணெய் கொடுக்குறேன். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. இந்த இடத்துலையும் அவுட்லைன் கொடுத்துருங்க, மேலேயும் கீழேயும். இப்போது சென்டரில் நம்ம பீட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஜரி த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். நான் ஜரி த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். நான் இதில் ஜரி த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். இது A1 மம்தா பிராண்டு, பசங்க கிழிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜரி த்ரெட் நீங்கள் A1 மம்தான்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஓகேவா? இது நான் யூஸ் பண்ணுறேன். இது எதனாலனா இந்த உள்ளே ஜரி த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி காட்டன் த்ரெட் இருக்கும். ஓகேவா? த்ரெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தனியாக இந்த மாதிரி காட்டன் த்ரெட் இருக்கும், அது மேலே தான் ஜரி வரும். ஓகேவா? மற்ற இது இப்படி இழுத்தா கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், காட்டன் த்ரெட்டு. அதனால தான் இது நம்ம இது ரெஃபர் பண்ணுறது. ஜரி த்ரெட்டில் லைலன் த்ரெட்டும் ஆட் ஆகி வருது. நீங்கள் காட்டன் த்ரெட் ஆட் ஆன மாதிரி வாங்கணுன்னா இந்த இது வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2 இடம் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டார்டிங் அந்த இதில் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் சென்டரில் பீட் ஒர்க் கொடுக்கலாம். இனிமேல் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பீட் ஒர்க்கு என்ன ஒர்க் வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வரையில இதை அழகுபடுத்துறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்ன இதுனாலும் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஜர்தோசி ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஜர்தோசி ஒர்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஜரி த்ரெட்டு, பீட் ஒர்க்கு நம்ம கிளாஸில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஜர்தோசி ஒர்க்கெலாம் வரலை. ஸோ அதனால் ஜர்தோசிலாம் ட்ரை பண்ண வேணாம். பீட் ஒர்க்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் ஜர்தோசி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய வீடியோவில். இந்த மாதிரி குத்திட்டு வரணும்.
இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு இந்த இடத்துல வரையில் இதை சேர்த்து பிடிச்ச மாதிரி போடணும். அவ்வளோதான். இது என்ன போட்டுக்கிறேன். சரி த்ரெட் எதிராக இன்னொன்று உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் ஆகும். போட்டு பழகுனீங்கன்னா இனிமேல் ஜரி த்ரெட்லேயும் கிளாஸ் இருக்கும். இனி அடுத்தடுத்த கிளாஸஸில் பீட்ஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் இனி வர கிளாஸ்லலாம். ஸோ ஜரி த்ரெட்லேயே இது ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் பீடு இல்லாட்டி ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கண்ணே. பீட் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ஜரி த்ரெட் நம்ம சிங்கிளாகவே யூஸ் பண்ணால் போதும். சில்க் த்ரெட் நம்ம டபுளாக யூஸ் பண்ணுவோம். டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம் டபுள் ஸ்டாண்ட்ஸில் வச்சு. அந்த மாதிரி வேண்டாம், சிங்கிள் ஸ்டாண்டாக வச்சே யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸ்விங் த்ரெட் எப்படி சிங்கிளாக யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான சேஃப் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி வரைஞ்சி இதில் நெக்குக்கு ஒரு லேயர் இந்த பட்டன் ஹோல் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நெக்குக்கு ஒரு லேயர், இந்த அடியில் பாட்டமில் பார்ட்ரு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட்டில் ஓகேவா, கிராஸாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி சேஃபில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். 1 2 3 டைப்பில் கொடுத்துருக்கேன் நான். இது நீங்கள் எனக்கு கிளாஸில் அனுப்புங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு டைப் 2 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.